முடிஞ்சிடும். ஈழத்தில் அடிச்சு வரட்டும் போது அகதியா நிற்கவாத எனக்கு இங்க ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் இருந்துச்சு. இங்க அடிச்சு வரட்டானா எங்கேயும் போக முடியாது. இப்ப டெல்லியில இடிக்கிறான், நாளைக்கு ஒவ்வொரு இடமா இடிப்பான். இதுக்கு முன்னாடி ஹரியானால அடிச்சான், அதுக்கு முன்னாடி மும்பைல மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் அடிச்சு தாராவில அடிச்சு வரட்டுனா. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இங்க வந்தவன் எங்களை திருப்பூர்ல அடிக்கிறான், 9 வீடு அடிக்கிறான். இப்ப வாடகைக்கு குடியிருந்த ஒரு பீகாரிய ஒரு இளைஞர்கள் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. இந்த வீட்டு உரிமையாளர் சத்தமா பேசாதீங்கன்னு சொன்னது கொண்டுட்டான். எப்படி இருக்கு? சத்தமா பேசாதீங்கன்னு சொன்ன உரிமையாளரே கொல்லப்படுறாருன்னா எதிர்காலம் எங்க போய் நிற்கும்னு பாருங்க. இந்த அதிகாரங்கள் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது. அது இதை நீங்க தான் எனக்கு சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் சொன்னா நீங்க என்னை இனவெறியன் மொழிவெறியன் அதெல்லாம் சொல்லுவீங்க. இது நீங்க தான் சொல்லணும். இதுக்கு என்ன தீர்வு? சார், திமுக பொதுக்குழுல 27 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்கள் பிறந்தநாள செம்மொழி நாளாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா? திண்டாடுவீங்களா? இதெல்லாம் சேர்த்ததானே. என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆக்குனீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? தமிழ் செம்மொழியா நீங்க ஆக்குனதுனால செம்மொழியா? இந்தியாவை நீங்க ஆளும் போது காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது செம்மொழின்னு சொல்ல சொன்னதுனால அதை அறிவிச்சதுனால என் மொழி செம்மொழியாச்சா? தமிழறிஞன்னு சொல்ல வேண்டியதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிவழி தேசிய இனங்களின் மொழி ஆய்வறிஞன் எல்லாரும் சொல்றான், உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி உண்டென்றால் தமிழ்ங்கிறான். நீங்க எனக்கு என் மொழிக்கு அங்கீகாரம் பெற்று தரதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுனே தெரியாது. என் மொழியின் தொடக்கம் 50,000 தேவனையப்பாவாளர், 80,000 ஆகுங்கிறாரு உங்க கால்டுகள். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது, இடம்பெறத் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுவல் எழுதுறாரு. இப்ப 80,000 50,000 நான் எப்பன்னு தெரியாது. 1800 ஆண்டு 1600 வெறும் 500. அந்த 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதுக்கும் பின்னாடி இந்தி வருது. இந்தி 500 ஆண்டை தொட்டுச்சா பாருங்க. நீனும் செம்மொழி நானும் செம்மொழி. இங்க போய் 2000 ஆண்டுன்னு சொன்னா சிக்கலாயிரும், மற்ற மொழிக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு இவர் 1500 ஆண்டுன்னு இந்தியா ஆண்ட அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்தீங்க. எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துச்சு. செம்மொழியா செத்த மொழியா? நீங்க உங்க மனச்சான்ற நெஞ்சில கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க. இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா? பேச தமிழ் இருக்கா? நாக்கில் தமிழ் இருக்கா? நாட்டுல தமிழ் இருக்கா? ஏட்டுல இருக்கா? எங்க இருக்கு தமிழ்? அப்ப செம்மொழின்னு சொல்லிட்டா, செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா, செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வாழுமா? நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க, வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க? தமிழ்ல எழுதுங்க, பெயர் பலக எப்படி எழுதுங்க? ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்கிறீங்க. இதான் என் தமிழை வளர்க்கிறதா? இதான் தமிழ் மீட்சியா? ரெயின்போவை ரெயின்போன் எப்படி எழுதுறது? அதான தங்கிலீஷ். அப்படித்தானே எழுதியிருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கு. ப்ளூ டைமண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. ப்ளூ ஸ்டோன். என்னுடைய உடற்பயிற்சி கொடுத்துக்க மாதிரி என் தம்பி பாய்க்க ப்ளூ ஸ்டோன் எழுதிருக்கு. நீல கல் எழுதி ப்ளூ ஸ்டோன் எழுது. நான் கேட்டா சொல்லு. எல்லா கடைகளையும் போகும்போது அன்னைக்கு சொன்னதுக்காக திரும்பி பார்த்து போங்க. ஒரு இடத்துல தமிழ் இருக்காங்க. எழுத்து தமிழா இருக்கும், ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். எழுத்து ஆங்கிலமா இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ, IPPO இப்போ. எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். விளங்குதா? அங்க என்ன இருக்கும்? டீ ஸ்டால், தேநீர் விடுதின்னு இருக்காது. தேநீர் கடைன்னு இருக்காது. டீ ஸ்டால், டீ போட்டு இஸ் போட்டு ஸ்டால். இது என்னது? எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுக்கு பேர் தான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இமயவரை பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை, தெற்காசிய முழுமைக்கும் பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை மொழியை சிதைச்சு அழிச்சு காலடியில் குறுகி வீழ வச்சு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு என்னை ஏமாத்தி, எப்படி அவன் சொல்றான்ல, முதல்ல வெள்ளைக்காரன் வந்தான் எங்க நாட்டுக்கு, எங்க கையில பைபிளை கொடுத்தான், எங்ககிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. அவன் வெள்ளைக்காரன் வந்தான், பைபிள் எங்க கொடுத்தான், பைபிள் எங்க கையில இருந்துச்சு, ஆடு மாடு நிலம் எல்லாம் அவன் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி நீ இந்த தமிழ்நாடுன்னு பேரை வச்சு எங்களை மயங்க வச்சு மொத்தமா முடிச்சிட்ட. எங்க இருக்கு தமிழ்? செம்மொழின்னு அவருக்கு பேரை வச்சா சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க
ஆடியோ லான்ச்சுக்கு இது பண்றீங்க, வேலைக்கு வரீங்க. ஓய்வு என்பது எங்களுக்கே வியப்பா இருக்கு. ஓய்வை பத்தி நீங்க சொல்லுங்க. என்னை உருவாக்கின என் தலைவன் வந்து என் கற்பிச்சது ஓடிக்கொண்டே இருக்கணும். உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடாது. நாம் அடிமை, உரிமை பெறுகிற ஓடுங்க. ஒரு நாள் உறங்கலாம், நிம்மதியாக உறங்கலாம். யாரும் நம்மை எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகுன்னு இன்னும் என் காதுகளை கேட்டுட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அரசியலில் பொதுவாகவே சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான். உலகத்தில் சாதித்த எல்லா சாதனையாளனும் மிக குறைந்த அளவு உறங்கினம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னை வளர்த்த இந்த ஆட்கள் எல்லாம் சித்தர்கள், யோகிகள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, இந்த சித்த மருத்துவர்கள்லாம், உன் பாட்டு போட, அவனுக்கு உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அதை எடுத்துக்கிறோம். விஜய் சார் காமராஜர்னு ஒரு ஆசிரியர் வந்து மேடையில ஏறி இறங்கி பேசினாங்க. இன்றைய காமராஜர் வந்து விஜய் ஐயா தான். இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க நேரிட்டு தான் எங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டு. அதை நம்ம இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது காமராஜருங்கிறவர் யாருன்னு அந்த சொன்னார்ல, அவருக்கும் காமராஜர் யாருன்னு தெரியாது. ஆசிரியர் அதான் ஆசிரியருக்கு தெரியல. அவர் என்ன படிச்சாரோ காமராஜரை படிக்கல, அது தெரியுதுல்ல. காமராஜர் 50 படம் நடிச்சு முதலமைச்சராக வரல, அரசியலுக்கு வரல. அது அடிப்படையில் எதையாவது பேசி வைக்கிறது. ஆசிரியர் பேசுனா இப்போ முதல்வர் ஐயா வந்து ஐயா கருணாநிதி பிறந்த நாளை வந்து செம்மொழி நாள்னு சொன்னா கட்சிக்காரன் ஏற்பான். தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் உண்ட தமிழன் ஏற்பானா? செம்மொழி நாள்னா அது சொல்றதுக்கு எத்தனை இருக்கு, எவ்வளவு பெரிய இருக்கான். இலக்கியம் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமழையா பெஞ்சு உயிர் பிச்ச பெரும்பாவளன் இருக்கான். எங்களுடைய பாட்டன் பாரதி இருக்கான், புரட்சி பாவலன் இருக்கான், மொழிக்காக கியாப்பை விஸ்வநாதன் இருக்கார், அண்ணல் தங்க இருக்கா, மறைமலை அடிகள் எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதலா ஒருத்தன் உயிர் நீத்தான் பாரு. என் பாட்டன் நடேசன், தாளமுத்து நடேசன் போட்டிருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. மொழிக்காக முதல் உயிர் நீத்த அந்த நடேசனார். அவர் நடராஜன், தாளமுத்து நடராஜன். அந்த நடராஜன் என்னைக்கு இறந்தானோ அந்த நாளதான் செம்மொழி நாளா வைக்கணும். அதான் நடக்கும். இப்ப ஆசைக்கு அறிவிச்சு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேற டேரக்டர் பேசுறீங்க, கேளுங்க. படத்துல வந்து பல இடங்களில் மத மாற்றம் சொல்லி பல விமர்சனம் பண்ணீங்க. கடைசியில குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. மண் சார்ந்து வளர்த்தணும். அவர் இது கற்பனையில் இல்லை. இப்படி இருந்து கடைசியா அந்த குலதெய்வ வழிபாடுகள் எப்படி வருது அப்படிங்கறது சொல்றாரு. இப்ப என்னுடைய குலதெய்வம் எங்களுடைய பாட்டி காளி வீரமாகாளின்னு. இப்ப என்னோட கொல்லங்குடி காளின்னு எப்படி குலதெய்வம் வருதுன்னா, எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் வந்து எங்க பாட்டனார் முத்துவடுக தேவரை வந்து இவன் வெள்ளக்கார கொண்டு கிடக்கும்போது கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கள் பாட்டி இருக்குது, 5 சின்ன வயசு குழந்தை. வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு போகும்போது எங்கள் பாட்டைங்க 2 பேரும் தளபதியாக இருந்து மருது பாண்டின்னு போகக்கூடாது, அவன் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், சுற்றி வளைச்சிருவான்னு சொல்லி ராணியை காப்பாற்ற எங்கள் பாட்டிங்க தளபதியாக இருந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் அது மாறுபடம் போட்டு எங்கள் பாட்டி குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு கிளம்புது. போகும்போது வந்தது வேலுநாச்சியார்னு தெரிஞ்சிருது. அவனுக்கு தெரியாமல் எப்படி இருப்பான். அவன் சுற்றி வளைக்கும் போது குதிரையில் ஏறி தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடுது எங்கள் பாட்டி. ஓடும்போது அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தி நிற்கிறா. அந்த பொம்பளை உடையான்னு ஒரு பெண். அவள் வந்து இவன் இந்த குதிரையில் வந்தவன் கேட்குறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு. இங்கே இந்த பக்கம் வந்தாங்களா? ஆமாம். அப்படி எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்குறான். சொல்ல முடியாதுன்னு சொல்லு. ஏன்னா தன்னுடைய ராணியை தன்னுடைய அரசியை காட்டி கொடுக்க அந்த மகளுக்கு விருப்பம் இல்லை. காட்டி கொடுக்கும். சொல்லுன்னா கொன்றுவேன், நீ கொன்னாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லியிருக்கு. வாழை உருவி வெட்டிடுறான். 2 துண்டா உடல் அப்படி விழுந்துருது. அப்போ என் சனம் ஓடியா இருக்கு. என் மக்கள் ஓடியாந்து நம்ம பாட்டியை நம்ம அரசியை காட்டி கொடுக்காம உடல் 2 துண்டா விழுந்து இந்த உடையால் செத்துட்டாடா அப்படின்னோடனே இந்த ரத்தமா கிடந்தவளை கும்பிடுது. தாயே அப்படின்னு. அன்னையிலிருந்து எங்க குலதெய்வமாயி வெட்டு உடையால் காலி ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் குலதெய்வங்கள் உருவாகுது. அப்படி இந்த அநீதி அநியாயமா இந்த மதத்தின் பேரால பிரச்சனைகளை பண்ணி அழிவை ஏற்படுத்தின அவங்களை திருப்பி அழிச்சு ஊர் அமைதியை நிலைநாட்டிய அந்த பரமசிவனும் பாத்திமாவும் அந்த ஊர் தெய்வங்களா வழிபடப்பட்டார்கள் அப்படிங்கிறத முடிக்கிறார். அதுதான் எந்த மதமா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு திரும்பணும் அப்படிங்கறது. எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, எல்லாருக்குமே குலதெய்வம்
திரும்பணுங்கிறதுல இப்ப நாங்க திரும்புறோங்கிறதுல நீங்க திரும்புங்க, திரும்பி பார்க்காம கூட போங்க. இருக்கிறத சொல்றோம். இதை திரும்ப சொல்லிட்டாரு சீமான். ஐயோ தாய்மதம் சொல்லிட்டாரு. நான் அவன் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி 1 கோடி வேலை, இவ்வளோண்டு மூளை, 1 கோடி வேலை, இதையும் பிரச்சனையாக்கி ஜாதி வந்து வேணும்னு கேக்குறாங்க. என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல ஒரு சில ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ல கேக்குறாங்க. இல்ல நாங்களே கேக்குறோம். பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க. இது அது மாத்த முடியுமா? எப்படி அதாவது நீங்க மாற்றுறது எப்படின்னா, நீங்க ஒண்ணு கணிச்சுக்கணும். இப்ப நல்லது விளங்குது, எல்லாருக்குமே குழப்பம். இப்ப நாங்களே எங்க கட்சியில வந்து இது உங்க குடி எதுன்னு கேட்குறோம், சாதி எதுன்னு கேட்குறோம். ஏன்னு கேட்குறோன்னா, இப்போ உங்களுக்கு விளம்பர சொல்கிறேன் பாருங்க. எங்கள் குடிகளில், தமிழ் குடிகளில் முடி திருத்துற மருத்துவர் குலம்னு இருக்கு. அவங்க முதல்ல உங்களுக்கு பறையர், இந்த பாணன், இந்த 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 மருத்துவர், பண்டாரம்னா இங்கே இழி சொல்லா இருக்கு. பண்டாரம்னா அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். எங்கள் முன்னோர்கள் ஆட்சி காலங்களில் ஒரு பண்டாரம்னு கட்டி எல்லா செல்வங்களையும் கொண்டு சேமிச்சு வச்சான். அது மாதிரி பல கலை செல்வங்களை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கவனுக்கு பேரு பண்டாரம். பலங்கதா இங்க இழி சொல்லா இருக்கு. இவனுக்கெல்லாம் இந்த குளம் துணியை வெளுக்கிற அந்த வண்ணார்னு ஒரு குடி இருக்கு எங்கள்ல. இந்த குடிகளுக்கெல்லாம் இந்த நிலத்துல எந்த அங்கீகாரமும் இல்லை. சரி, ஒரு வண்ணார்ல ஒரு எம்எல்ஏ சொல்லு, ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்லு, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் சொல்லு. வாய்ப்பு கொடுக்கல. நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரும் இந்த நீங்க வேரோட ஒரு செடியை பிடுங்கும்போது எந்த வேரும் அந்த தான் பிடுங்கணும், இல்லைன்னா அந்த செடி உயிர் படுக்காது. அப்ப வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும். அப்படித்தான் குறவர், இருளர், இதுக்கெல்லாம் நாங்க தேடி தேடி கொடுக்கும்போது இப்ப வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும் தேர்தல்ல. இவர் வண்ணாரா இல்லையான்னு தெரியாம எப்படி கொடுக்குறது? இப்ப மருத்துவர் குலத்துல ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும், அவர் தெரியாம எப்படி கொடுக்குறது? இப்ப ஏன் தேவைப்படுது? இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன். மருத்துவர், நீங்க நோயாளி என்கிட்ட வர்றீங்க, என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்துன்னு கேட்காம இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா, நீங்க வீட்டுல போய் உயிரோட இருப்பீங்களா, செத்து போவீங்களா? செத்து போவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும். எனக்கு வயிற்று வலி எவ்வளவு நாளா வலிக்குது? 10 நாளா வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? விட்டு விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ச்சியா வலிக்குதா? அப்ப பாருங்க, இங்க தொடுறாரு, இங்க வலிக்குதா? வலிக்கல. இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்க தொடும்பா வலிக்குது மருத்துவர். அப்ப சரி, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இது சாப்பிட்டேன். நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். அது போதும்ல? அப்போ ஒரு முடிவுக்கு வருவாரு. அப்ப இதை சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க, இதை குடிங்க, இதை குடிச்சிங்கன்னா சரியான்னு சொல்லுவார். இது தேக மருத்துவம். இப்ப நாங்க செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம், சமூக மருத்துவம். அப்ப அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதார்வு குறைஞ்சு, போட்டி பொறாமை குறைஞ்சு, சமத்துவம் வந்து சமதர்ம சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா குடிகளை பார்க்கணும். இவன் ரொம்ப நாளா கீழே கிடக்கிறான், இவனுக்கு தூக்குடா, இவனை மேல தூக்கி விடுறான். விளங்குதா? இவன் ஓரளவு பரவாயில்ல. அதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி வர்றதில்ல. இதுதான். இதுல வந்து நீங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்லாம் வர்றது காரணம் அதுதான். அப்ப அதனால அதை வந்து பள்ளிக்கூடத்துல கேட்குறாங்க, சான்றிதழில் குறிக்கிறாங்கிறத நீங்க ஏன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருக்கு, அதை பங்கீடுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அதை கேட்குறாங்க. அது ஒரு பெரிய குற்றமா. அது சான்றிதழோட விட்டுட்டீங்கன்னா சண்டை இல்லை. புரியுதா? அதான் அதை சபைக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சண்டை. அதனால அதை போய் ஒரு குறையா நினச்சிக்கிட்டு அதில் எப்படி சாதியை ஒழிக்க சொல்கிறாங்க, அப்படி சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி நோயை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து தான் இது. அதனால ஒரு சமத்துவ சமூகம் படைக்க இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே சாதி சனியன் தான். அதை வச்சு தான் அதை ஒழிக்கணும். அதுக்கு நீங்கள் அதை ஒரு தவறாக நினைக்காம விடுங்க. வேற எல்லாருக்கும் ஹீரோ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். ஆனால் எனக்கு நீதானப்பா எப்பவுமே ஹீரோ. எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா?